பூரிக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சதும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு 2 பல்லு தட்டி போட்டுக்கலாம். பூண்டு செவந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சுக்கலாங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் போடவே மறந்துட்டேங்க. வெங்காயம் வதங்கிடுச்சு, உருளைக்கிழங்கு போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயத்தோட நல்லா உருளைக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிக்கணும். பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஈசாலா கப்பு நம்பு இன்னைக்கு பூரி மசாலா எந்து. தேங்க்யூ.